என் தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இது மண்கலம். நான் உங்கள் விக்னேஷ். இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு மண்பாண்ட கலைஞன் என்னென்ன பொருட்கள் எல்லாம் பயன்படுத்தி தன் அழகான மண்பானையை வடிவமைக்கிறான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல என்ன பார்க்க போகிறோன்னா, இந்த சக்கரம் ஒவ்வொரு மண்பாண்ட கலைஞர்களுக்கும் வாழ்க்கையின் அங்கமாக பார்க்கப்படுது. இதனோட தமிழ் பெயர் திருகைன்னு சொல்லப்படுது. இந்த கோல் திருகையை சுத்தத்துக்கு பயன்படுறதுனால திரிகோல்னு சொல்லப்படுது. பானையை சக்கரத்தில் நேர்த்தியாக வடிவமைக்க இந்த பட்டையை பயன்படுத்தும். இது பானைகளை நேர்த்தியாகவும் மிக அழகாகவும் வடிவமைக்கிறதுக்கு பயன்படுத்துகிறோம். இதை நாங்கள் சதகோல்னு சொல்லுவோம். பிறகு இந்த துணியை பயன்படுத்தி பானைகளை சக்கரத்தில் பொலிவோடவும் மிக அழகாகவும் செய்யறதுக்காக இந்த துணியை பயன்படுத்துகிறோம். இதை சதத்துணின்னு சொல்லுவோம். பிறகு இந்த ஊசியை பயன்படுத்தி அடிக்கலன்னு சொல்லப்படுற முதற்கட்ட பானையை சக்கரத்துல இருந்து எடுத்து வைக்க பயன்படுத்தும். பிறகு இந்த தட்டு பலவையும் இந்த தட்டு கல்லையும் பயன்படுத்தி அழகான உருளையான பானையை செய்யணும். சரி வாங்க, இந்த சக்கரன்னு சொல்லப்படுற திருகையை பற்றி, இந்த திருகை உருவான ஆன்மீக கதையும் அறிவியல் பதிவுகளையும் எங்கள் முன்னோர்கள் நம்புகிற ஆன்மீக கதையை பார்க்கலாம். படைக்கும் கடவுளான பிரம்மன் மனிதர்களை படைத்த பிறகு காக்கும் கடவுளான விஷ்ணு தோன்றி தன் கையில் இருக்கும் சுதர்சன சக்கரம் போல இன்னொரு சக்கரத்தை உருவாக்கி ஒரு குயவன் கையில் கொடுத்து, தான் கையில் இருக்க சுதர்சன சக்கரம் எப்படி உலக காக்குதோ அந்த மாதிரி இந்த சக்கரம் அழகான மண்பானைகளை செய்து மனிதன் வாழ உதவியாக இருக்கும்னு சொன்னாராம். வரலாற்று சிறப்பான சங்க இலக்கிய நூல்களான அகநானூறு புறநானூறு போன்ற சிறப்பு வாய்ந்த நூலில் திருக்கைன்ற பெயர் இடம்பெற்றிருக்கு. இது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தா, தமிழர்கள் பல்லாயிரம் ஆண்டுகளாக மண்பாண்ட கலையில சிறந்து விளங்குவதற்கு திருக்கை அடிப்படையாக இருந்திருக்கு. ஆரம்ப காலங்களில் சக்கரை உருவாவதற்கு முன்னாடி காயல் மெத்தட்னு சொல்லப்படுற மண்ணை கயிறு போல திரிச்சு கைகளால் ஒன்றின் மேல் ஒன்று அடுக்கி பானையை உருவாக்குனாங்க. அப்படி செஞ்ச பானை சரியான வடிவம் பெறாமையும் அதிக நேரத்தையும் எடுத்துக்கிச்சு. பிறகு சுமார் 3500 ஆண்டுகளுக்கு முன்பு மெசோபொட்டேமியா என்கிற ஒரு நாகரிகத்தில் மண் சக்கரத்தை கண்டுபிடிச்சதாக இந்த நாகரிகம் இரு பெரும் நதிகளுக்கு இடையே வளர்ந்ததாக சொல்லப்படுது. பல முக்கியமான விஷயங்கள் அங்கிருந்து தான் உருவானதாக சொல்லப்படுது. அதில் ஒன்று தான் இந்த மண் சக்கரம். சக்கரங்களை கண்டுபிடித்த பிறகு அதை பயன்படுத்தி மிக அழகானவும் நேர்த்தியான மண்பானைகள் செய்யப்பட்டதால் சிந்து சமவெளி நாகரிகமான மொகஜதாரோ மற்றும் எர்பா அகலாராய்ச்சியில் மிக சிறந்த முறையில் வடிவமைக்கப்பட்ட மண்பாண்டங்கள். இது இந்தியாவில் மிக பழமையான காலத்திலேயே திருக்கை பயன்பாட்டில் இருந்ததை உறுதிப்படுத்தியிருக்கு. சக்கரத்தோட பரிணாம வளர்ச்சின்னு பார்த்தோன்னா, முதல்ல பார்க்குறது இந்த பண்டைய கால சக்கரம். இது பெரும்பாலும் கல் மற்றும் மண்ணால் இது மிக கனமாக இருக்கும். இப்போவும் எங்கள் ஊரில் சிலர் இதை பயன்படுத்திட்டு தான் இருக்காங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா உதய சக்கரம். இது மத்திய காலத்தில் தோன்றுச்சு. இது பெரும்பாலும் வட இந்தியாவில் பயன்படுத்துகிறாங்க. இது கீழே மிக கனமான அடிசக்கரம் இருக்கும். அதை காலால் உதைச்சி மேலே இருக்க தலைப்பகுதியில் மண்ணை பயன்படுத்தி பானைகளை உருவாக்குறாங்க. இது நவீன கால மின்மோட்டார் சக்கரம். இது பெரும்பாலும் நகர பகுதிகளில் பயன்படுத்துகிறாங்க. சக்கரங்கள் வெறும் பண்டங்கள் செய்ய மட்டும் இதுக்கப்புறம் தான் வீல் ஃபார் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சொல்கிற வண்டிகளுக்கான சக்கரம் உருவானது. அதாவது குயவனோட சக்கரமே போக்குவரத்து சக்கரம் உருவாவதற்கு முன்னோடியாக அமைஞ்சிச்சுன்னு சொல்லி வரலாற்று ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. மேலும் இது போன்ற பதிவுகளை தொடர்ந்து பார்க்க மண்கலம் யூடியூப் சேனலுக்கு கடந்த வீடியோவுக்கு நல்ல வரவேற்பு கொடுத்தீங்க. தொடர்ந்து எங்கள் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.